சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இங்க வந்து தனியா நிக்கிற? தோத்துட்டோமேன்னு ஃபீலிங்கா இருக்கா? சச்சா, எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல செல்வி. நீ ஜெயிச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏய் செல்வி, என்ன தலை கிர்ன்னு சுத்துதா? செல்வி, இப்ப எதுக்காக என்ன அடிச்ச? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா ஹோட்டல் விஷயத்துல உன்னோட திருவிளையாடலை காட்டியிருப்ப. கொஞ்சம் நான் கேர்ஃபுல்லா இல்லனா நீ செஞ்ச காரியத்துக்கு ரைடு வந்தவங்க ஹோட்டல்ல இழுத்து மூடிட்டு சீல் வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ நீ, நான், உங்க அம்மா எல்லாரும் சொகுசா இப்படி பேசிட்டு இருக்க முடியாது. நடு தெருவுக்கு வந்திருப்போம். என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு ஹோட்டல்ல இழுத்து மூடுற அளவுக்கு சதி பண்ண போயிருக்கியே சதிகாரி. நீ எல்லாம் திறந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. உனக்கு எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்தாலும் நீ திரும்ப திரும்ப இப்படியே செஞ்சுக்கிட்டே தான் இருப்ப. உன்னை இன்னைக்கே ஒழிச்சு கட்டுறேன். செல்வி, செல்வி நில்லு. நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் ஊர்லயே இல்லாதப்போ நான் எப்படி செல்வி இந்த மாதிரி எல்லாம் பழி வாங்க முடியும்? சும்மா நீ எதுவும் தெரியாம என் மேல வீணா பழி போட்டுட்டு இருக்காத. நான் எதுவுமே செய்யல. ஏய், ஆதாரம் இல்லாம இந்த செல்வி உன்கிட்ட எதுவுமே பேச மாட்டான்னு உனக்கே தெரியும். நீ செஞ்ச அத்தனைக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. 2 வீணா போன அடியாளுங்களை அனுப்பி 1 லட்சத்துக்கு மேல ஆர்டரை கொடுக்க வச்சு அதுலயே எங்களை நஷ்டப்பட வச்சிருக்க. அதையும் நான் கண்டுபிடிச்சு உன் சதிய முறியடிச்சேன். ஆனா அது எல்லாத்தையும் விட ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆபீசர்ஸ வர வச்சு நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் விளையாட பாத்தியே. உன்ன செல்வி, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. உனக்கெல்லாம் இது பத்தவே பத்தாது. நீ வாடி உள்ள. இப்ப போய் திருமாமாவை பாக்குறோம். அவர்கிட்ட நீ செஞ்ச தில்லுமுள்ள வேலை எல்லாத்தையும் உன் வாயால நீயே சொல்ற. வா செல்வி, வா செல்வி, வா வா. இல்ல, நீ சும்மா ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி உளறிட்டு இருக்க. நான் ஒண்ணுமே பண்ணல. எனக்கும் நீ சொல்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் யாரையும் செட் பண்ணி உன்னை நஷ்டப்பட வைக்கணும்னு நினைக்கல. சும்மா என் மேல பழிய போட்டு என் வாழ்க்கையை நீதான் கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. ஓஹோ, மேடம் பண்ண விஷயத்துக்கு ஆதாரம் வேற வேணுமா? சரி, ஆதாரம் தானே, காட்டிட்டா போச்சு. இது யாருன்னு தெரியுதா? இவரு பேரு வாசு. நம்ம ஹோட்டல்ல 15 வருஷமா உண்மையா உழைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த ஒரு வாரம் அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? உன்ன மாதிரி வீணா போன ஆளுகிட்ட ஒரு 10,000க்கு ஆசைப்பட்டு கைக்கூலியா வேலை செஞ்சிருக்காரு. ஆனா பாவம், அவருக்கு இந்த செல்வி யாரு என்ன ஏதுன்னு தெரியாம போச்சு. வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் தான் வாயாலேயே வாக்கு மூலமா கொடுத்திருக்காரு. பாக்குறியா? நீங்க இந்த சவால்ல தோக்கணுங்கிறதுக்காக அந்த கீர்த்தி தாமா எனக்கு பணம் தரேன்னு சொல்லி ஹோட்டல்ல சமைச்சதுல உப்பு, காரம், புளி இது எல்லாத்தையும் அதிகமா கலக்க சொன்னாங்க. அட பாவி, துரோகி. காசை வாங்கிக்கிட்டு நம்மளையே இவகிட்ட போட்டு கொடுத்துட்டானே. துரோகி அவன் இல்ல, நீதான் துரோகி. கட்டின புருஷனுக்கு கூட உண்மையா இல்லாத நீயெல்லாம் ஒரு மனுஷியா? திருமமா இந்த ஹோட்டல இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல அத பத்திதான் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? செல்வி, என் மேல உள்ள வெறுப்புல எவ்வளவு துணிகரமா அந்த ஹோட்டலை அழிக்க துணிஞ்சிட்டியே. இதுக்கு மேல நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போவ. இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, திருமாமாவோட மனசுல கூட இருக்க தகுதி இல்ல. வா உள்ள. செல்வி, செல்வி வா. இல்ல செல்வி, ப்ளீஸ் செல்வி, நான் உன் கால்ல விழுந்து கூட கெஞ்சி கேட்டுக்கிறேன் செல்வி. போயிடாத செல்வி, ப்ளீஸ். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு போய் அவர்கிட்ட எந்த உண்மையை சொல்லிடாத ப்ளீஸ். ப்ளீஸ் செல்வி, தயவு செஞ்சு அவர்கிட்ட போய் எதுவும் சொல்லிடாத. உனக்கு இந்த கால்ல விழறது, கைய பிடிக்கிறதெல்லாம் கை வந்த கலை. இனிமே உன்னை நம்பி நான் மோசம் போறதா இல்ல. உனக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் பாரு.
செல்வி, நீ இன்னும் ஒரு இன்ச் நகர்ந்தாலும் நான் என் கையை அறுத்துப்பேன். செல்வி ப்ளீஸ் செல்வி, நீ இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச நான் மொத்தமா அறுத்துக்கிட்டு செத்துருவேன்.